அதிகாரத்தை பயன்படுத்தி எல்லாரையும் அடிப்பணிய வச்சிட முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக முடியாது. அப்படி தான் ஒரு சின்ன பையன் கடற்கரையில் விளையாண்டுட்டு இருந்திருக்கான். அப்போ அவன் ஒரு குட்டி ஆமையை பார்த்துருக்கான். அதை பார்த்தோன்னே அவனுக்கு ரொம்ப பிடிச்சி போய் அது கூட போய் விளையாண்டுட்டு இருந்திருக்கான். அது கிட்ட வந்தவொடனே யாரோ ஒருத்தவங்க வர்றாங்கன்னு சொல்லி அது டக்குன்னு தலையையும் கால்களையும் உள்ளே இழுத்துக்குச்சு. இவன் எவ்வளோ தடவை போய்ட்டு அதை என்னமோ பண்ணி பார்த்துருக்கான். அது தலை கால்கள்லாம் வெளில வரவே இல்லை. சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒரு குச்சி எடுத்துகிட்டு வந்து குத்தலாம் அப்படின்னு வரும்போது அவங்க அப்பா வந்திருக்காரு. வந்துட்டு அதை அப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு அந்த ஆமையை எடுத்துக்கொண்டு போய் வீட்டில் ஒரு கதகதப்பான இடத்துல வச்சுட்டு அமைதியாக நின்றுருக்காரு. அந்த ஆமை அந்த கதகதப்புக்கு தலை கால்களையும் வெளியில் நீட்டி ஊர்ந்து போக ஆரம்பிச்சிச்சு. இதை பார்த்தோன்னே அந்த பையனுக்கு ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சு அப்பாவை பார்த்துருக்கான். அப்பா சொல்லியிருக்காரு, நீ அந்த குச்சியை வச்சு குத்திருந்தாலும் சரி என்ன பண்ணியிருந்தாலும் சரி அது உள்ளே செத்து வேணாலும் போயிருக்குமே தவிர அது கண்டிப்பாக வெளியில் வந்திருக்காது. ஏன்னா அதுக்கான கதகதப்பான இடத்த நம்ம கொடுத்துருக்கணும். அதுக்கான சூழ்நிலையை நம்ம உருவாக்கி கொடுத்தா மட்டும்தான் அது வெளியில் வரும். உன்னோட அதிகாரத்தால் அதை வெளியில் கொண்டு வர முடியாது அப்படின்னாராம். இது ஆமைக்கு மட்டும் இல்லை, அனைவருக்கும் பொருந்தும். உன்னை சுற்றி இருக்கிறவங்க மாறணும் அப்படின்னு நீ விருப்பப்பட்டீங்கன்னா அதுக்கு அதிகாரத்தை எப்போதுமே பயன்படுத்தாத. அதுக்கு மாறா உள்ளார்ந்த உன்னோட இனிய முகத்தை காட்டு, அன்பான சொற்களை பயன்படுத்து. அப்படி பண்ணால் மட்டும்தான் நீ விருப்பப்படுற மாதிரி ஒரு உண்மையான மாற்றம் உன்னை சுற்றி நிகழும் அப்படிங்கிற மிகப்பெரிய பாடத்தை ரொம்ப எளிமையான முறையில் செயல்முறை விளக்கத்தோட அந்த பையனுக்கும் சேர்த்து நமக்கு சொல்லிட்டு போகிறார் அந்த அப்பா.